யார் சொல்லுவா, யார் கேட்பா? விதை நெல்லு 25 வருஷத்துக்கு முன்னால பற்ற கட்டி எல்லார் வீட்லயும் வச்சிருந்தோம். குதிர்னு சொல்லக்கூடிய குதிர்ல இருந்துச்சு, 10,000 சொல்லக்கூடிய அதுக்குள்ள இருந்துச்சு. அப்படிப்பட்ட விதை நெல்லு இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. யாருக்கிட்ட இருக்கு? அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அது தனியார் நிறுவனம், மேன்சாண்டல் நிறுவனத்துல இருக்கு. அவன் தான் யூனியன் வழியா விக்கிறான். யூனியன்ல நீங்க வாங்கிட்டு வர்ற விதை நெல்லை விதைச்சு அதை கருது அறுத்து அந்த நெல்ல காய போட்டு விதை நெல் ஆக்கி மறு வருஷம் விதைச்சா முளைக்குமா? முளைக்காது. அப்ப முளைக்காத ஒரு விதை நெல்லை உற்பத்தி பண்ணிட்டேன். வருஷம் பூரா நம்ம கிட்ட விக்கிறேன். காலம் பூரா இந்த உலகத்துக்கு சோறு ஓட்டங்க ஆத்தாளுங்க அப்பன்னு ஜாகறான். கையேந்த விட்டுட்டானே. யாருக்கிட்ட கையேந்திரம்? அந்த மேன்சாண்டல் நிறுவனத்துக்கிட்ட வருஷம் பூரா கையேந்திரம். சரி, கையேந்திர நீங்க அந்த விதை நெல்லுக்கு விலையை நீங்க சொல்ல முடியுமா? அவன் வைக்கிறான் விலை. விதை நெல் வருஷத்துக்கு விலை ஏறுது. வருஷத்துக்கு ஒரு முறை விதை நெல்லுக்கு விலை ஏறுது. அதுக்கு போடுற உரத்துக்கு விலை ஏறுது. களைக்கொல்லிக்கு விலை ஏறுது. களை எடுக்க விலை இருக்கு. அத்தனைக்கு விலை நிர்ணயம் செய்யற இந்த சமூகம் என் விவசாயி விளைய வைக்கிற நெல்லுக்கு விலை சொல்ல முடியல. கொண்டுகிட்டு போனா வந்தவன் சொல்றேன், உன் நெல்லுக்கு விலை விலைதான் கொடுத்துட்டு போகணும். என்ன பெரிய கொடுமை! வாங்கிட்டு போறவன் அந்த நெல்லை ஊற வச்சு அவிச்சு அரிசி ஆக்கி அதுல விலை வச்சு நமக்கிட்டே விற்கிறான். வாங்கி தின்னுட்டு சாகுறோம். என்னைக்கு மாற போறோம்? நம்ம என்னைக்கு மாறுவது? நாளைய தலைமுறையை வளர்க்கறதுக்கு என்ன வச்சிருக்கோம்? அத்தனை நஞ்சா போச்சு. விதை நெல்லு கூட நம்ம கிட்ட இல்ல. நம்ம கிட்ட இருந்த விதை நெல்லு அங்க போனதுக்கு யாரு காரணம்னு யாருக்காவது தெரியுமா? யோசிச்சமா? அதை பத்தி சிந்தனை இருக்கா? ஏன் நம்ம கிட்டே இருந்த விதை நெல்லு எப்படி மாறுச்சு?